நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரசேகரார் முடியவே இல்லை, ஒரு மாதிரி அவருக்கு படபடன்னு வருது. அந்த போஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாள், அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு வருது, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேறு இருக்குது, நீங்கள் வேமா இந்த லெட்டரை மட்டும் போஸ்ட் பண்ணிடுறீங்களா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னடா இது, அவன் வேறு இன்னும் வரவே இல்லை, இவருக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசித்துக்கிட்டே சரி கொடுங்க சார், நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வர வழியில் அந்த போஸ்ட்மேனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, யோ நீ வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவர் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனது கிளம்பிட்டாரா, என்ன சார் இது கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இல்லையா, அவர் பேசும்போதே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு, உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு, அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு போல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சைடில் திரும்பி பார்த்தா யாரோ காருக்குள்ளே வந்துட்டு இப்படி விழுந்திருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது, இது அவரோட கார் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் ஓப்பன் பண்ணால் அவரே தான். அன்னைக்கு இவர் தானே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு லெட்ரு போஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கேட்டார். ஆமாம் இவரே தான். சரி அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து போஸ்ட்மேனுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீங்கள் சொன்ன ஆள் வெளியில் இருக்கிறாரான்னு பாருங்களேன், ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு 2 நிமிஷம் இருப்பா, நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. இங்கிட்டு போய்கிட்ட அந்த போஸ்ட்மேனுக்காரர் வந்துட்டு அன்பரசி கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இவருக்கும் இங்கிட்ட வந்து நெட்வொர்க் கிடைக்கவே இல்லை. அன்பரசி வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க, இங்கே தான் வந்து இறங்கி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பா இப்போ தான் உங்களை நான் முதல் முறையாக பார்க்க போகிறேன், என்னால் என்னோட எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க அனன்யாவை. விறுவிறுன்னு வீடு ஃபுல்லாக அன்பரசி எங்கே இருக்க, அன்பரசி எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றாங்க. பார்த்தா ஜானகி தான் இருக்காங்க. இப்போ என்ன வேணும், எதுக்கு அன்பரசியை வந்துட்டு கூவிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக தான் இருக்கும், அந்த அன்பரசி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேலேருந்து வந்துட்டு மங்காவும் இறங்கி வர்றாங்க. ஐயோ அப்பா, இவ என்ன நம்மளை விட கோவக்காரியா இருக்கா, கோவத்தில் நம்மளை மிஞ்சிருவா போல, எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அனன்யாவை தேடி வந்துக்கிட்டு இருக்க. ஜானகி ரூமில் இருக்க பார்த்துறாங்க. அந்த அன்பரசியால் என்றைக்குமே தொந்தரவு மட்டும்தான், அவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கனாலும் கேட்கறது கிடையாது. அந்த அனாதை பிச்சைக்காரியை வீட்டில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை அவள் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன தான் பண்ண அப்படின்னு கேட்க மங்கா சொல்கிறாங்க, விஸ்வாக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான், பத்மாவோட வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அன்பரசி என்ன செய்வா, விஸ்வா கிட்ட தானே கேட்கணும். அன்பரசியோட மனசில் ஆசை இருந்தாலும் பாவா அவள் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடங்கள் தெரிவிக்காமல் இருக்கா. ஆனால் விஸ்வாவால் அப்படி இருக்க முடியல, அதனால அவன் வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவனு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தல உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு, நீ கேட்க மாட்டேங்க. இங்கே பாரு, நமக்கு பிடிச்சவங்களோட தான் வாழ முடியும், பிடிக்காதவங்களோட சேர்ந்து உன்னால் எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ பாட்டி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் வந்துட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மங்கா சொல்கிறாங்க, அந்த அன்பரசி தான் அப்படி போக சொல்லி அப்படின்றாங்க. அவெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவ சொல்லணும்னு நினைச்சா எப்பயே இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு அவனை விட்டு சொல்லியிருப்பா. நீங்க தேவலாம் உன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. அனன்யா என்னோட பேத்தி, ஆனா அன்பரசி என்னோட பேத்தி மாதிரி இருந்தாலும் அவ குணத்துல சிறந்தவ அப்படின்னு சொல்றாங்க. புரியுது பாட்டி, நீங்க அவளுக்கு தான் ஏண்டுக்கிட்டு பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அன்பரசி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளை கொன்னே திருவே அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமோ பண்ணு, நீ சொன்னாலும் வந்துட்டு கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்ல மங்கா சொல்றாங்க, நீ எதுவும் நினைக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அந்த சைடு விஸ்பா வேமா ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. ரிசப்ஷன்ல இருக்கவங்ககிட்ட விசாரிச்சுட்டு பத்மாவோட ரூமை பார்த்து போகிறாங்க. அவங்க அம்மா உள்ளே படுத்திருக்க பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க. வாடா விஸ்வா, அம்மா உசுரோட இருக்காளா இல்லை போய் சேர்ந்துட்டாளான்னு பார்க்க வந்தி அப்படின்னு கேட்க, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நீ பண்ணதுக்கு பேர் என்ன சொல்லு, இப்படி வந்துட்டு விட்டுட்டு போயிட்டல நீ, எல்லாருமே வந்துட்டு அம்மா பேச்சை கேட்காத பையன் அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலாக நானே இங்கே வந்துட்டு செத்து போயிருவல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு நீ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா எனக்கு அனன்யாவை சுத்தமாக பிடிக்கல, அன்பரசி தான் பிடிச்சிருக்கு, இவளோட தாம்மா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பெத்த மனசு வந்துட்டு பித்து, பிள்ளைக மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு சரியா இருக்கு அப்படின்றாங்க. அம்மா நீங்களே எனக்கு முக்கியம், அன்பரசி முக்கியமா, 2 பேருமே எனக்கு முக்கியம் தான், அனன்யா கூட இருந்தால் என்னால் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் தான் நான் உசுரோட இருப்பேன், இல்லைன்னா எப்போவுமே வந்துட்டு என்னை வந்துட்டு நீங்கள் காப்பாற்றிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ பத்மா இப்போ தான் கொஞ்சம் சரியா இருக்கு, நீ அமைதியாயிரு அப்படின்றாங்க. அந்த டைமில் சிவகாமி வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாத்தியா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அன்பரசி பின்னாடி போக மாட்டேன், அனன்யா கழுத்தில் தாலி கட்டுவேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா இப்படிலாம் பண்ணாதீங்க, அன்பரசி இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தீங்களாங்க, அவனுக்கு அவனோட காதல் தான் முக்கியமாக இருக்குது, பெத்த அம்மா கூட கண்ணுக்கு தெரியல, இங்கே பாருப்பா எந்த காலத்தில் அன்பரசி என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது, நீ வேணா என்கிட்ட போய் சந்தோஷமாக இரு, ஆனால் நான் உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கேருந்து போ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் போக மாட்டாமா, நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், அதெல்லாம் விஸ்வா நம்ம பேச்சை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணே சொல்ல, உன் பேச்சை நம்பி தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிகிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நல்ல வேலைக்கு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்க.
இருக்க விஸ்வா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு அன்பரசி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்து பேச போகிறேன்னு சந்தோஷமாக போகிற நேரத்தில் சைடில் வந்துட்டு சந்திரசேகர் காரை பார்க்குறாங்க. இது என்ன சார் காரமாக இருக்குது, விறுவிறுன்னு வந்து பார்த்தா மயக்கம் போட்ட நிலைமையில் இருக்காரு. ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அவரை போய் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு போஸ்ட்மேனும் வந்துக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.